அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் திருப்பூர் எஸ்பி நாகராஜ். அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள், தை திருநாள் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நாளான சித்திரை முதல் தேதியில இருந்து, சரிங்களா, சித்திரை முதல் தேதியில இருந்து நம்முடைய பக்தி அஸ்ட்ரோ ஜோதிட சேனல்ல அடிப்படையிலிருந்து முறைப்படியான ஜோதிட வகுப்புகள் தொடங்கப்படவிருக்குது. ஜோதிடர் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவர்கள், எழுத படிக்க தெரிந்தவர்கள் வகுப்பில் கலந்து கொள்ளலாம். அதுக்கு உண்டான வழிமுறைகளை எல்லாம் நான் பங்குனி மாசத்துல சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, ஒரு மனிதருக்கு, ஜாதகருக்கு சொத்துக்கள் அமையக்கூடிய காலம் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? சொத்துக்கள் அமையறதுல பல்வேறு அம்சங்கள் இருக்கு. அதுல முக்கியமான 6 அம்சங்களை பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு 6 அம்சங்களை பார்த்துடலாம். சரிங்களா? முதல் அம்சம் என்னன்னா, 2, 4, 10, 11, 12ஆம் அதிபதியினுடைய தசா காலத்துல ஒரு மனிதருக்கு, ஜாதகருக்கு சொத்துக்கள் அமையும். லக்னத்துக்கு அடுத்து 2, லக்னத்திலிருந்து 4, லக்னத்திலிருந்து 10, 11, 12 இந்த பாவங்களுடைய அதிபதி கிரகங்களுடைய தசா காலத்தில் அந்த ஜாதகருக்கு, மனிதருக்கு சொத்துக்கள் அமையும். அடுத்து 2வது அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோச்சார குரு. சரிங்களா? கோச்சார குரு கிரகம் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிற சந்திரனையோ, செவ்வாயையோ, சுக்கிரனையோ, 4ஆம் அதிபதி கிரகத்தையோ, சரிங்களா, கோச்சார குரு வானத்தில் இன்றைய காலகட்டத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிற, சுழன்று கொண்டிருக்கிற குரு பகவான் பிறந்த காலத்துல ஜாதகத்தில் இருக்கிற சந்திர பகவானையோ, செவ்வாயையோ, அல்லது சுக்கிரனையோ, அல்லது அந்த ஜாதகத்திலே இருக்கிற லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி கிரகத்தையோ குரு பகவான் பார்த்தாலோ, அவர்களோடு சேர்ந்தாலோ அந்த காலத்தில் சொத்துக்கள் அமையும். ஆனா இந்த இடத்துல ஒண்ணுங்க, குரு பகவான் பார்த்தாலும் சேர்ந்தாலும் சம்பந்தப்பட்ட அந்த கிரகங்களோட, சந்திரனோட, செவ்வாயோட, சுக்கிரனோட, 4ஆம் அதிபதியோட பார்த்தாலும் சேர்ந்தாலும் அந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசை நன்மை தரக்கூடிய தசையா இருக்கும். அந்த ஜாதகருக்கு நன்மை தரக்கூடிய தசையா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பலனையும் தீர்மானிக்கக்கூடிய வல்லமை தசையை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு மட்டுமே உண்டு. சரிங்களா? அதைய மீறி தசையை மீறி பலன் தரக்கூடிய சக்தி, அந்த பவர் சனி பகவானுக்கு மட்டும்தான் இருக்கு. அது 7.5 சனிக்கு இருக்கு. சரிங்களா? 7.5 சனிக்கு இருக்கு. ஒருத்தரோட ஜாதகத்துல கெட்ட தசை நடக்குதுன்னு வைங்க, கெட்ட தசை நடக்குது, அந்த ஜாதகருக்கு 7.5 சனி வருது. அந்த 7.5 சனி அந்த ஜாதகருக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னு வைங்க, அந்த 7.5 சனி முடிவு வரைக்கும் அந்த கெட்ட தசை செயலிழந்து போய் 7.5 சனி தரக்கூடிய நல்ல பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். நல்ல பலன் கிடைக்கும். அதே இன்னொருத்தரோட ஜாதகத்துல யோகமான தசை நடக்கும். 7.5 சனி அவருக்கு வருது. அது கெட்டதை தரக்கூடிய 7.5 சனியினுடைய அமைப்பா இருக்குதுன்னு வைங்க. இந்த யோகம் அடிபட்டு போய் சனி பகவான் 7.5 சனி தரக்கூடிய அந்த அசுப பலன் தான், அவயோகம் தான் நடக்கும். நடக்கக்கூடிய ஒரு தசையை செயலிழக்க செய்யக்கூடிய அந்த வல்லமை, அந்த சக்தி கோச்சாரத்துல 7.5 சனி தரக்கூடிய அந்த சனி பகவான் ஒரு கிரகத்திற்கு மட்டுமே அந்த வல்லமை ஆண்டவன் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? வேற எந்த கிரகமா இருந்தாலும், குருவா இருந்தாலும், ராகுவா இருந்தாலும், கேதுவா இருந்தாலும், எந்த மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் கோச்சாரத்துல அந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசையினுடைய கிரகத்தை, தசையினுடைய நாயகனை மீறி எந்த கிரகம், குருவோ, ராகு, கேது யாரா இருந்தாலும் ஒரு குன்றிமணி அளவு கூட பலனை தர முடியாது. சரிங்களா? அந்த வல்லமை 7.5 சனிக்கு மட்டுமே உண்டு. அதனால கோச்சாரத்தில் குரு பகவான் பிறந்த காலத்து ஜாதகத்தில் இருக்கிற சந்திரனையோ, செவ்வாயோ, சுக்கிரனையோ, 4ஆம் அதிபதியை பார்த்தாலும் அந்த காலகட்டத்துல அந்த ஜாதகத்துல அந்த ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடிய தசை நடந்தால் மட்டுமே அந்த சொத்து யோகம் அமையும். சரிங்களா? இது 2வது அம்சம். 3வது ஒரு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்துல 4ஆம் பாவகாதிபதி லக்னத்திலிருந்து என்னன்னா 4ஆம் இடம், அந்த லக்னம் 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4ஆம் இடம், அந்த 4ஆம் பாவகாதிபதி 3, 6, 8, 12 மறையாம
6 8 12 முழுமையான மறைவு. ஆனா 4ஆம் அதிபதிக்கு 3ஆம் இடமும் மறைவு. ஏன்னு கேட்டு 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் 12ஆம் இடம் இல்லைங்களா? அதனால 4ஆம் பாவத்துக்கு மட்டும் 3 6 8 12 ஒரே மாதிரி மறைவுதான். இந்த அமைப்புல 4ஆம் பாவாதிபதி 3 6 8 12 மறையாம மற்ற பாவகங்களில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நட்பாகவோ அல்லது ஆட்சி உச்ச நட்பு அல்லது லக்னத்தினுடைய யோகாதிபதிகளான லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியினுடைய பார்வையோ சேர்க்கையோ பெற்று இருந்தாலோ அல்லது அல்லது இயற்கை சுபகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ அடைஞ்சிருந்தாலோ அந்த ஜாதகருக்கு மிக சிறப்பான அளவில் சொத்துக்கிழமை, மிக சிறப்பான அளவில் சொத்துக்கிழமை. சரிங்களா? இது 3வது அம்சம். 4வது அம்சம், அடுத்த அம்சம் என்னன்னா, அதே 4ஆம் பாவகாதிபதி லக்னாதிபதியோட சேர்ந்து அதே லக்னத்துக்கு 4ஆம் பாவகாதிபதி லக்னாதிபதியோட சேர்ந்து அதே 3 7 6 8 12 மறையாம மற்ற பாவங்களிலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்த வீடு வாகன யோகம் நிச்சயமாக அமையும். சரிங்களா? நிச்சயமாக அமையும். அடுத்தது 5ஆவதா ஒரு அம்சம். 5ஆவது என்ன அம்சம்னு பாத்தீங்கன்னா, லக்னத்துக்கு 4ஆம் பாவகம் நீர் ராசி அமைஞ்சான். சரிங்களா? லக்னத்துக்கு 4ஆம் பாவகம் நீர் ராசியாக அமைந்தால் அது ராசி திக்பலம் என்று ஜோதிடம் சொல்லுகிறது. லக்னத்திலிருந்து என்னன்னா 4ஆம் இடம் நீர் ராசி அமையும். அது எந்த லக்னங்களுக்கு அமைனா, மேசத்துக்கு அமையும், சிம்மத்துக்கு அமையும், தனுசுக்கு அமையும். மேசத்துக்கு 4ஆம் இடம் கடகம், சிம்மத்துக்கு 4ஆம் இடம் விருச்சகம், தனுசுக்கு 4ஆம் இடம் மீனம். இது 3 நீர் ராசிகள். அப்படி இந்த லக்னங்களுக்கு 4ஆம் பாவகம் நீர் ராசியா அமைகிற போது அது ராசி திக்பலம் அடைந்து விடுகிறது. இப்படி 4ஆம் பாவக ராசி நீர் ராசி அமைஞ்சு அந்த நீர் ராசியும் பலம் அடைந்தால், அந்த 4ஆம் பாவக நீர் ராசியும் பலம் அடைந்தாலோ அல்லது அந்த 4ஆம் பாவக அதிபதி கிரகம் பலம் அடைந்தாலோ அவர்களுக்கும் மிக மிக சிறப்பான வகையில் சொத்துக்கள் அமையும், அதிக சொத்துக்கள் அமையும். சரிங்களா? அடுத்து கடைசி 6வது அம்சம். ஆனா இது ரொம்ப 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 ரேர், அரிதான ஒண்ணு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 4ஆம் பாவகம் சரராசியா அமைஞ்சு. சரிங்களா? இது மேசத்துக்கு அமையும், கடகத்துக்கு அமையும், துலாமுக்கு அமையும். மேசத்துக்கு 4ஆம் பாவம் கடக சரராசி, கடகத்துக்கு 4ஆம் பாவம் துலாம் சரராசி, துலாமுக்கு 4ஆம் பாவம் மகரம் சரராசி. இந்த 3 லக்னங்களுக்கும் சரராசி 4ஆம் பாவம் அமைது இல்லைங்களா? அப்படி லக்னத்துக்கு 4ஆம் பாவம் சரராசியா அமைஞ்சு அந்த சரராசியினுடைய அதிபதி கிரகம், லக்னத்துக்கு 4ஆம் பாவம் சரராசி அமைஞ்சு அந்த சரராசியினுடைய அதிபதி கிரகம் மற்ற ஏதாவது இந்த 3 சரராசியில் ஏதாவது ஒண்ணுல பலம் பெற்று அமர்ந்திருந்தால், வலிமை பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அளவில்லாத சொத்துக்கள் குவியும் சேரும். ஆனா இந்த அமைப்பு ஜாதகத்துல கிடைக்கிறதுங்கிறது மிக மிக அரிதான ஒன்று. அதனாலதான் இந்த உலகத்துல மிக மிக அரிதானவர்கள்கிட்டத்தான் அளவுக்கு அதிகமான அளவில்லாத சொத்துக்கள் கோடி 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 கோடியா குவிஞ்சு கிடக்கும் இல்லைங்களா? குவிஞ்சு கிடக்கும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 அம்சங்கள்ல முதல் அம்சத்தை தவிர்த்து மற்ற 5 அம்சங்கள் சரிங்களா? மற்ற 5 அம்சங்களுக்கு அந்த 4ஆம் அதிபதி தசை வந்தாதான் சொத்து சேரு அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா? 4ஆம் அதிபதி தசை வந்தாதான் சொத்து சேருங்கிறது இல்லை. அந்த ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடிய எந்த கிரகத்தினுடைய தசை வந்தாலும் சொத்து அந்த ஜாதகருக்கு சேரும். முதல்ல பார்த்தது மட்டும் 2 4 10 11 12ஆம் அதிபதியுடைய தசா காலத்தில் சொத்தமையும். 2 4 10 11 12ஆம் அதிபதி தசா காலத்தில் சொத்தமையும். மற்றபடி இந்த 4ஆம் அதிபதி 3 6 8 மறையாம, இந்த 4ஆம் அதிபதி லக்னாதிபதி சேர்ந்து 3 6 8 மறையாம, 4ஆம் பாவக நீர் ராசி அமையிறது, 4ஆம் பாவ சரராசி அமையிறது, இந்த அமைப்புகளுக்கெல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட 4ஆம் தசை வந்தாத்தான் சொத்துக்கள் அமையுமான அப்படி இல்லை. அந்த ஜாதகருக்கு நன்மை தரக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய எந்த தசை வந்தாலும் நன்மை தரக்கூடிய தசையில் அவர்களுக்கு அந்த சொத்துக்கள் அமையக்கூடிய பலன்கள் மிக சிறப்பாக
கிடைக்கும் கிடைக்கும் என்று சொல்லி அடுத்த காணொளியில் அடுத்த தலைப்பில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.